வாழ்த்துகிறேன். மீண்டும் இந்த காணொலியின் வழியாக குளோபல் ரிவைவல் அலையன்ஸின் பைபிள் ஃபேமிலி ஃபெல்லோஷிப் தளத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள், இணக்கமில்லாத சூழ்நிலை ஏன்? இதற்கு பின்னால் இருக்கிற ரகசியங்களை பற்றி நாம் படித்து வருகிறோம். தேவன் மனிதனை படைக்கும்போது தமது சாயலாக தமது ரூபத்தின்படி முப்பரிமாணத்தில் படைத்தார். ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த 3 நிலைகளிலே நம்மை படைத்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த ஆவி என்பது மறைவான மனுஷன், அது உள்ளே இருக்கிற ஒரு மறைவான மனுஷன். ஆத்துமா என்பது உள்ளே இருக்கிற உள்ளான மனுஷன், ஆத்தும மனுஷன். சரீரம் என்கிற, உடல் என்கிற இந்த வெளியே இருக்கிற மனுஷன் புறம்பான மனுஷன். இந்த வெளிப்புற மனுஷன் உள்ளான மனிதன், மறைவான மனிதன். இந்த 3 பேரை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமாக தெரிந்து கொள்ளுவோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆவி தேவனிடத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து வந்தது. அது அழியாதது, நித்தியமானது, தேவனுடைய குணாதிசயத்தை கொண்டது. தேவன் என்னென்ன குணாதிசயங்களை கொண்டிருக்கிறார்? அவர் பரிசுத்தமானவர், நீதியானவர், அன்பானவர், நித்தியமானவர், ஆரோக்கியமானவர், சுதந்திரமானவர். அவர் சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வ ஞானி. இந்த தனித்துவமான இந்த 3 பண்புகள், சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி என்கிற இந்த 3 குணங்களை அவர் யாரோடும் பகிர்ந்து கொள்ளவில்லை என்று பார்த்தோம். ஆனால் மீதி இருக்கிற அந்த 6 குணங்கள், பரிசுத்தம், நீதி, அன்பு, நித்தியம், ஆரோக்கியம், சுதந்திரம், அந்த மரணம் இல்லாதவர், ஆரோக்கியமானவர், சுதந்திரமானவர், இந்த 6 குணங்களை வைத்து மனிதனை படைத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று இருக்கிறது. ஒரு ஆண் என்றால், ஒரு பெண் என்றால் ஆவி, ஆத்துமா, சரீரத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். நாம் வெளியே இருக்கிற புறம்பான மனிதனை மட்டும்தான் பார்க்கிறோம். உள்ளான மனிதன், மறைவான மனிதனை பற்றி நமக்கு ரொம்ப தெரியாது. நீங்கள் பார்த்தீர்களானால் ஆவியிலே 3 பகுதி இருக்கிறது. முதல் பகுதி ஐக்கியம், ஃபெல்லோஷிப். 2வது பகுதி உள்ளுணர்வு, இன்ட்யூஷன். இந்த இன்ட்யூஷன் நம்முடைய மனதிலிருந்து எந்த விதமான உதவி இல்லாமல் சில உணர்வுகளை பெறுவதுதான் இன்ட்யூஷன். 3வது பகுதி மனசாட்சி, கான்சியன்ஸ். கான்சியஸ் இல்லை, கான்சியன்ஸ். கான்சியன்ஸ் என்பது ஒரு தீபம் போன்றது. நன்மை, தீமை எது என்று நமக்கு வழிகாட்டுகிறது. இந்த 3 பகுதிகளை ஆணும் பெற்றிருக்கிறார், பெண்ணும் பெற்றிருக்கிறார். பாருங்கள், திருமணத்தில் ஆண்டவர் திருமண உறவை முதல் உடன்படிக்கையாக அவர் ஏற்படுத்தினார். மல்கியா எழுதின தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் இப்படி கூறுகிறார்: கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாக இருக்கிறார். இங்கே 3 இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். முதலாவது தேவன், 2வது கணவன், 3வது மனைவி. ஒரு முக்கோண வடிவை நம்ம அங்கே பார்க்கிறோம். இந்த 3வரும் இணைந்திருக்கிறார்கள் திருமண உறவில். இந்த 3வருக்குள்ளும் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற கணவன் மனைவி 2 பேருக்குள்ளேயும் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்கிற அந்த முப்பரிமாணம், அதாவது திருத்துவம் இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாழ்க்கையில் கணவனும் மனைவியை இணைக்கப்படும் போது அவர்கள் 3 விதமான மனிதர்களாக இருக்கிறதை நாம் அறிய வேண்டும். நமக்கு வெளியே தெரிவது புறம்பான மனுஷன். உள்ளே இருக்கிற அந்த
உள்ளான மனுஷன் அல்லது அந்த மனிதன் ஆத்தும மனிதன். அந்த மனிதன் அவனை இயக்குகிறவர், அந்த வெளியே இருக்கிற மனிதனை இயக்குகிறவர் யார் என்றால் இந்த ஆத்துமா. அந்த ஆத்துமாவிலே 3 பகுதி இருக்கிறத நம்ம ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். நாலெட்ஜ், ஃபீலிங், செல்ஃப் வில். அறிவு, உணர்ச்சி, சுயசித்தம். இந்த 3ஐயும் வைத்து தான் முடிவெடுத்து அவர்கள் இயங்குகிறார்கள். அப்போ உள்ளே இருக்கிற ஆவியில ஐக்கியம் இருக்கிறது, உள்ளுணர்வு இருக்கிறது, மனசாட்சி இருக்கிறது. இந்த 3இல் தான் தேவனுடைய குணாதிசயமாகிய பரிசுத்தம், நீதி, அன்பு, நித்தியம், ஆரோக்கியம், சுதந்திரம் இருக்கிறது. இது உள்ளுணர்வு வழியாக, ஐக்கியத்தின் வழியாக, மனசாட்சியின் வழியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் வெளியில பார்க்கிற மனிதன், புறம்பான மனிதன் அல்லது சரீர மனிதன் அல்லது மாமிச மனிதன் வந்து வெளிப்படுத்துகிற குணாதிசயங்களை வச்சு தான் நாம் ஒருவரோடு ஒருவர் உறவாடுகிறோம். தேவன் படைக்கும் போது நாம் அன்பை வெளிப்படுத்த வேண்டும், சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும், சமாதானத்தை வெளிப்படுத்த வேண்டும், பொறுமையை வெளிப்படுத்த வேண்டும், உண்மை, தாழ்மை, இப்படி நற்குணங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் நமக்கு அந்த ஐக்கியம், உள்ளுணர்வு, மனசாட்சி என்ற ஆவியிலே அவருடைய குணாதிசயத்தை வைத்தார். பிரியமானவர்களே, ஆனால் நம்ம வெளியில பார்க்கிற இந்த மனிதனிடத்துல நமக்கு, அதாவது கணவனிடத்துல, மனைவியினிடத்துல, இந்த வெளிப்புற மனிதனிடத்துல இந்த கடவுளுடைய குணாதிசயங்களை நாம் பார்க்க முடியாமல் போகிறது. அதற்கு காரணம் என்னன்னா, நம்முடைய சரீரத்திலே குடிகொண்டிருக்கிற இச்சை. இப்போ அன்பை வெளிப்படுத்த வேண்டிய கணவன் மனைவி வெறுப்பையும், சண்டையையும், கசப்பையும், பொய்யையும், ஏமாற்றுதலையும், புறங்கூறுதலையும், அதிருப்தியையும் வெளிப்படுத்துகிறார். அதான் வெளியே தெரிகிறது. அப்போ வெளியே தெரிகிற மனிதனை நாம் சரியா புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மனிதன் யார்? அந்த மனிதனுக்குள்ளே தேவனுடைய சாயல் வெளிப்படவில்லை, அது இச்சையின் சாயலை வெளிப்படுத்துகிறது. உள்ளே இருக்கிற இந்த உலகத்தின் அதிபதி நம்முடைய சரீர அவயவங்களிலே அவனுடைய சுபாவத்தை திணித்து நம்மை இயக்கி கொண்டிருக்கிறான். அப்போ மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒருவரோடு ஒருவர் பழகும்போது உள்ளான மனிதன், அந்த மறைவான மனிதனிலிருந்து வெளிப்படுகிற அந்த சுபாவங்களை தான் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அறிந்து செயல்பட வேண்டும். அப்போ வெளிப்புறத்தில் வருகிற கோபம், எரிச்சல், இவ்விதமான குறைபாடுகள் வெளிப்படும் போது அது அந்த மனிதனுடைய, தேவனுடைய சாயல் அல்ல, அது இந்த உலக அதிபதியினுடைய சாயல் என்பதை நாம் புரிந்து கொண்டு அவைகளை நாம் பொருள்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு மனிதனுக்குள்ளே இருந்து வெளிப்படுகிற இந்த கடுமையான செயல்களை நாம் வெளிப்படுத்தும் போது அதை மிக நேர்த்தியாக நாம் கண்டறிந்து, ஒரு கண்டறியும் ஆற்றல், அதாவது டிசைனிங் பவர் என்று சொல்லுவார்கள். இந்த தேவனுடைய சாயல் வெளிப்படுகிறதா, ஜென்ம சுபாவம் வெளிப்படுகிறதா, அல்லது உலக அதிபதியினுடைய சுபாவம் வெளிப்படுகிறதா என்பதை உணர்ந்து நம்ம செயல்பட வேண்டும். கோபம் வரும்போது, எரிச்சல் வரும்போது, புறங்கூறுதல் வரும்போது தேவனுடைய சாயல் வெளிப்படவில்லை, இந்த உலகத்தின் அதிபதியினுடைய சாயல் வெளிப்படுகிறது என்று நாம் அறிந்து கொண்டு அவைகளை நாம் குப்பை தொட்டியில் போடணும், அல்லது அவைகளை சட்டை பண்ணாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் நாம் இப்படி பார்க்கிறோம் பாருங்கள். சங்கீதம் 103:4 நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று அவர் அறிந்திருக்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 5:15 நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால்
ஒருவரோடு ஒருவர் உறவாடும் போது, கணவனும் மனைவியும் பேச அல்லது செயல்பட நெருங்கி வரும்போது, அவரிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டிய அன்பு, சந்தோஷம், சமாதானம் வெளிப்படாமல் கோபம், எரிச்சல் வெளிப்பட்டால் அது சுயத்திலிருந்து வருகிறது, அல்லது மாமிசத்திலிருந்து வருகிறது, அல்லது உலக அதிபதியினுடைய சுபாவத்தில் வெளிப்படுகிறார்கள், பேசுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு நாம் அதற்கு விலகி இருக்க கற்றுக்கொள்ளும் போது குடும்பத்தில் சமாதானத்தை கடவுள் கொடுக்கிறார். இதற்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சுபாவங்களை, புதிய மனிதனை தரித்து கொள்ள வேண்டும். உள்ளான மனிதனிலே புதிய மனிதனை தரித்து கொள்ள வேண்டும் என்று எபேசியர் 2:15 கூறுகிறது, எபேசியர் 3:16 கூறுகிறது, கொலோசியர் 3:10 கூறுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் கணவன் மனைவி உள்ளான மறைவான மனிதனில் இருக்கிற தேவனுடைய சுபாவங்களை வெளிப்படுத்தும்படி, தேவனை அவருடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டவர்களாக ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளே வாழும்போது நமக்கு அந்த கிருபைகளை ஆண்டவர் நமக்கு அருளுகிறார். இந்த காலை வேளையில் இந்த செய்தி உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் பயனுள்ளதாக இருக்குமானால் இதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து ஆதரவு தெரிவியுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக துதிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய சுபாவங்களை வெளிப்படுத்த கணவனும் மனைவியும் ஆண்டவரே கர்த்தாவே, அந்த ஆண்டவரே உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்பட ஆண்டவரே கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.